கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட 2.50 லட்சம் வீடுகளை 2000 கோடி செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் 2000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் தெரிவித்தார். விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கை ஏற்று கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் தங்களுடன் இணைந்து ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை அளித்த முதலமைச்சர் மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று கூறி மோனோ ரயிலுக்கு கொடி பிடித்தவர்கள் மெட்ரோ ரயிலுக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இதுநாள் வரையில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் இப்போதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருவதாகவும் குறிப்பிட்டார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். 6 நாட்களுக்கு முன்பு கூட பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறேன். இதற்கான ஒன்றிய அரசு நிதியை இதுவரை தராததால் இந்த முழு தொகையையும் மாநில அரசின் நிதியிலிருந்தும் மாநில அரசு வழங்கும் கடனிலிருந்து மட்டுமே இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.